ஹாய். கேமரா பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. பட் ஸ்டில் நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய ஷார்ட்ஸில் போடுற ரெசிபி அப்படியே அவங்க கூட வந்து இந்த வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெஸ்டேஷியாவிலேருந்து எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி பண்ணியிருக்க ரெசிபி வந்து லஹோரி பன்னீர். அண்ட் இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணியிருக்க பன்னீர் ஹோம்மேட் தான், வீட்லேயே தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அண்ட் ஒரு எலுமிச்சை பழத்தை ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கிறேன். அது கூட தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து பால் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா அங்கங்கே மட்டும் பால் வந்து கர்டலாம். ஸோ டைல்யூட் பண்ண லெமன் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்படி சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயிரும். அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க கடாய் ஃப்ரம் நெஸ்டேஷியா தான். இது ட்ரைப்ளை அண்ட் ஹனிகோம் ரேஞ்சில் வர நான்ஸ்டிக் கடாய் தான். இது மாதிரி பன்னீர் பண்ணுறதுக்கு அப்புறம் கரீஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்லாம் கூட ஈஸியாக பண்ணலாம். அண்ட் இந்த பன்னீர் மேக்கரும் ஒரு ஸ்டீல் சாப்பிங் போர்டு ஒரு காம்போ. இந்த ரெசிபில எனக்கு ரெண்டுமே நல்லா யூஸ் ஆச்சு. அண்ட் பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஸ்டீல் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டீலாக கொடுத்துருந்தாங்க. அப்படியே பன்னீர் மேக்கர்ல போட்டு கொஞ்ச நேரம் வச்சோன்னா பன்னீரும் ரெடி ஆயிருச்சு. ஸோ சாஃப்டான பன்னீரை வீட்லயே பண்ணிட்டு நெக்ஸ்டா இருந்த பன்னீரை ஸ்டோர் பண்றதுக்கு வென்டோ பாக்ஸ் யூஸ் பண்ணேன். இதுல ஒரு குட்டி வென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட உள்ள வைக்கிற ஃபுட் வந்து இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது செட் ஆஃப் 4 கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வரும். இதெல்லாம் அப்படியே நீங்க வந்து பேக்கிங் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் மைக்ரோவேவ்ல வச்சுக்கலாம். அண்ட் டிஷ் வாஷர்லயும் வாஷ் பண்ணிக்கலாம். பன்னீர் பண்றச்சு நம்ம ஒரு மஸ்லின் கிளாத்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் அகைன் வாஷ் பண்ணி என்ன வாஷ் பண்ணாலும் அதுல ஒரு ஸ்மெல் இருக்கும். பட் இந்த மாதிரி பன்னீர் மேக்கர் வாங்கிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. இதை ஈஸியா வாஷ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் பன்னீர் பண்ணுவீங்கன்னா இந்த பன்னீர் மேக்கர் ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரம் நெஸ்டேஷியா. லாஸ்ட் மந்த்தும் இதே மாதிரி நான் வாங்கியிருந்தேன். ஒரு 12 பாட்டில். நிறைய டிசைன்ஸ் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிளெயினான ஒரு கிளாஸ் பாட்டில், மேலே வந்து ஒரு டின் லிட்டு. ஈஸியாக இருக்குது, ஹேசல் ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்க்க வந்து இது ரவுண்டாக தெரியும். ஆக்சுவலி இந்த கிளாஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் தொட்டு பார்த்தா அது ஃபீல் ஆகும். நான் காமிக்கிற எல்லா கிளாஸ் ப்ராடக்ட்ஸும் இந்த சைடில் சிப் ஆகுறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சிப் ரெசிஸ்டன்ட் தான் இதுவும். பொதுவாக அந்த மாதிரி ஸ்பைஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்குறச்சே நம்ம அதை வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுக்குள்ளே வந்து நம்ம கை ஈஸியாக போகும், நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை டிஷ் வாஷரில் வைக்கிறீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸை அப்படியே டிஷ் வாஷரில் வச்சு வாஷும் பண்ணிக்கலாம். எனக்கு முக்கியமாக பிடிச்சது இதெல்லாம் அவுட் ஆஃப் ட்ரெண்டே போகாது. ஒரு சில்வர் லிட்டு, ஒரு கிளாஸ் பாட்டில், இது அப்படியே இருக்கும். எப்போ என்ன ட்ரெண்ட் வந்தாலும், எத்தனை தடவை கிச்சன் நம்ம ரீவாம் பண்ணாலும் இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த வின்னி கண்டெய்னர்ஸ், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெளியே வந்து ஒரு கிரிப் இருக்கும். கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து கையில ஸ்லிப் ஆகும் அப்படிங்கிறவங்க வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால நம்ம உள்ள என்ன இருக்கு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கவும் முடியும். அண்ட் இதுலயும் நிறைய சைஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் 2 சைஸ்ல வாங்கினேன். இது நல்ல ஏர் டைட்டா லிட் க்ளோஸ் ஆகும். உள்ள மாவு அந்த மாதிரிலாம் வைக்கும் போது பூச்சி தொலைலாம் இருக்காது. நீங்க ஈஸியா வந்து போட்டுக்கலாம். நான் இது மாதிரி சுகர்லாம் கூட இதில் தான் ஸ்டோர் பண்றேன். தென் இந்த ரொட்டேட்டிங் கண்டெய்னர்ஸ், இதில் வந்து நம்ம நட்ஸ் ஸ்டோர் பண்ணுறது, சீரியல்ஸ், பல்சஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நைட்டு வந்து இந்த மாதிரி பயிர்லாம் ஊற வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பயிரெலாம் இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையான டைமில் மட்டும் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரொட்டேட்டிங்காக இருக்கிறனால நீங்கள் வந்து ஷெல்ஃப்லேருந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஷெல்ஃப்லேயே அப்படி நம்ம ரோல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான நட்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே நட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா டைனிங் டேபிள் ஆர் ஏதாவது உங்களுக்கு ஆக்சசபிளான இடத்துல வந்து நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். பார்க்கவும் எஸ்தட்டிக்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும். அண்ட் இந்த சாப்பிங் போர்டு தான் பன்னீர் மேக்கர் கூட காம்போவாக வந்துச்சு. சும்மா ட்ரை பண்ணலாம் தான் வாங்கினேன். பட் உண்மையாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ஸ்டீல் வந்து எண்டில் இப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த கிரிப் இருக்கிறதுனால நம்ம சாப்பிங் போர்டை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஷேக்கும் இருக்காது. கவுண்டர் டாப்பில் போய் கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். அண்ட் சப்பாத்திலாம் நீங்கள் கவுண்டர் டாப்பில் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுவுமே நல்லா வைடாக தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். பேக் டு த ரெசிபி. ஆனியன்ஸை நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் ஆனியன்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி போடுறேன்ல. நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏர் ஃப்ரை பண்ணி இல்லைனா ஓடிஜியில் வச்சு கூட ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நான் பன்னீரை கூட அதே ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஆயிலில் ஹோல் ஸ்பைசஸும் ஸ்பைஸ் பவுடர்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிருங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கினதும் வறுத்த வெங்காயம், தயிர், பூண்டு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சதும் வறுத்து வச்சிருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலையும் கசூரி மேத்தியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பன்னீர் லாஹோரி ரெடி. நான் காமிச்ச நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தென் அன்னைக்கு அம்மாக்கும் எனக்கும் ஒரு ஷூட் இருந்துச்சு ஒரு ஜுவல்லரி பிராண்டுக்காக. ஸோ அங்கேயும் நம்ம வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அம்மா வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆனாங்க இந்த ஷூட்காக. ஸோ அந்த பிடிஎஸும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஷீஸ் 50+ அண்ட் இந்த மாதிரி ஆட்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபைனலி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆட்ல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் லைவ் ஆயிருக்கும். மேபி உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அம்மாவுக்காக இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள்.